ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போது விபூதி யோகம்ன்ற 10வது அத்தியாயத்தில் இருக்கும். இதில் 4வது ஸ்லோகத்தில் பகவான் வரிசையாக சில மனோபாவங்கள் பற்றிலாம் சொல்லிட்டு வந்தார். அதாவது புத்தி, எது சரி எது தவறு அப்படின்னு ஆராயும் மனப்பான்மை, ஞானம், அதாவது ஆராய்ச்சி முடிந்த பிறகு அதனால் ஏற்படக்கூடிய உறுதியான அறிவு, அசம்மோக, உன்னை மற்றொன்னா நினைக்காத அந்த தெளிவு, க்ஷமா, கோபம் வரக்கூடிய காரணம் இருந்தாலும் கூட கோபப்படாமல் பொறுமை காப்பது, சத்தியம், எல்லா ஜீவராசிகளுக்கும் நலனுக்காக பேசப்படுவது, தமக, வெளிப்புலன்களை அடக்குதல், ஷமக, மனதை அடக்குதல், சுகம், ஆத்மாவுக்கு விருப்பமாக இருக்கக்கூடியது, துக்கம், ஆத்மாவுக்கு வெறுப்பாக இருக்கக்கூடியது, பவக, ஆத்மாவுக்கு விருப்பமாக இருக்கக்கூடியதுனால ஏற்படும் இன்பம், அபவக, ஆத்மாவுக்கு வெறுப்பாக இருப்பதால் ஏற்படக்கூடிய துன்பம், பயம், வேண்டாதது நடந்துருமோ அப்படின்ற அந்த எதிர்நோக்குகிற அந்த துக்கம், அபயம் வேண்டாதது எதுவும் கண்டிப்பாக நடக்காது அப்படின்ற உறுதி. இந்த மனோபாவங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ தொடர்ந்து 5வது ஸ்லோகத்திலையும் சில மனோபாவங்கள் பற்றி சொல்கிறாரு. அஹிம்சா சமதா துஷ்டிஹ தபோதானம் யசோ யசஹ பவந்தி பாவா பூதானாம் மத்த ஏவ பிருதக் விதாஹ. அஹிம்சா, அஹிம்சானா பிறருக்கு, மற்றவங்களுக்கு துன்பம் ஏற்படுறதுக்கு தான் காரணம் இல்லாமல் இருக்கிறது தான் அஹிம்சா. சமதா, பொருள் விஷயத்தில் தனக்கும் மற்றவங்களுக்கும் வேறுபாடு பார்க்காம சமமான புத்தியோடு இருக்கிறது சமதா. துஷ்டிகி, எந்த ஜீவாத்மாவாக பார்த்தாலும் திருப்திப்பட வேண்டியது, அதாவது வெறுப்பெல்லாம் காமிக்காமல் எந்த ஜீவாத்மா இருந்தாலும் நம்மளை போல் அதுவும் ஒரு ஆத்மா அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கக்கூடியது. தபகனா இந்த போகங்கள், அதாவது சுகங்கள் எல்லாம் சுருக்கிட்டு நம்மளோட உடலை வருத்தி கொள்வது தான் தபக. இந்த விரதம் இருக்கிறதுலாம் கூட ஒரு விதமான தபஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து தானம், நம்மளுடையது என்னவோ, நமக்கு பிடித்தமான விஷயம், ஒரு பொருள் என்னவோ அதை பிறருக்கு கொடுக்கறது தான் தானம். இப்போது நமக்கு பிடித்தமானதுன்றதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டேருந்து ஒன்று எடுத்து கொடுத்தா அது தானம் ஆகாது. அதே போல் நம்முடையதுன்னு சொன்னால் அதுக்காக ஏதோ பழைய விஷயம் ஒன்று இருக்குது, இல்லை நமக்கு பிடிக்காதது ஒன்று இருக்குது, அதை எடுத்து கொடுத்துடலான்னா அதுவும் தானமாகாது. நம்மளோடதாக இருக்கணும், நமக்கு பிடித்தமானதாக இருக்கணும், ஆனால் அதை பிறருக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கும்போது அதுதான் தானம். யஷக அப்படின்றது நல்ல ஒழுக்கம் அப்படின்ற அந்த புகழ் பரவி இருக்கிறது. அயஷக அப்படின்னா தீய ஒழுக்கம் இருக்கக்கூடியவர் அப்படின்ற அந்த புகழ் பரவி இருக்கிறது. இப்போ இந்த வரிசைப்படுத்தி எல்லா மனோபாவங்கள்லாம் சொன்னார் இல்லையா, இதை சொல்லிட்டு என்ன பகவான் சொல்கிறாரு, பூதானாம், அதாவது ஜீவராசிகளுடைய, மக்களுடைய, பிருதக்விதாக பாவாக, இந்த வெவ்வேறு விதமான மனோபாவங்கள் எல்லாமே மத்த ஏவ பவந்தி, என்னாலேயே தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதாவது எல்லாமே பகவத் அதீனம், எல்லாம் பகவானுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் இந்த மனோபாவங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். இப்போ எதுக்கு இந்த மனோபாவங்கள்லாம் வரிசைப்படுத்தி சொல்லணும்? வரிசைப்படுத்தி சொல்லிவிட்டு இது எல்லாமே பகவானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் உட்பட்டு இருக்குன்றது எதுக்கு சொல்லணும்னா, பகவான் என்ன சொல்ல வர்றாரு, எப்படி இதெல்லாம் என் அதீனமோ அதே போல் பக்தி பிறக்கிறதும் அந்த பிறந்த பக்தி வளர்கிறதும் என் அதீனம்தான். அதனால் என்ன வேண்டிட்டு என்ன பிரார்த்தித்து பக்தியை நீ பெற்றுக்கொள்வாய் அப்படின்ட்டு பகவான் சொல்லி முடிக்கிறார் இந்த 5வது ஸ்லோகத்தில். தொடர்ந்து என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த 10வது அத்தியாயமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு அத்தியாயம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.